ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா செடிக்கு நிறைய தளிர் வரணும். ரோஜா செடி வளராமல் இருந்தால் டல்லாக இருந்ததுன்னா நான் சொல்கிற ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக தளிர் நல்லா முட்டு வச்சு இதே போல் பூக்கள் பூக்கும். இந்த எல்லோ ரோஜா செடி கூட காஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் டெய்லி நான் கொஞ்சம் போல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் நல்லா செடி பொழைச்சி நல்லா தளிர் வச்சு மொட்டு பூ பூத்துருச்சு. நம்ம கொஞ்சம் சரியில்லாத செடிக்கெல்லாம் டெய்லி கூட கொடுக்கலாம். அதாவது ரைஸ் வாட்டர் அது போல் கொடுக்கலாம், வாழைப்பழம் தோல் தண்ணி கொடுக்கலாம், மோர் ஊற்றலாம். ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் போல் கொடுக்கணும். இது வீடு கட்டும்போது பூமியிலேருந்து தோண்டி எடுப்பாங்க பாருங்கள், அந்த மண். ஆனால் இது மணல் கலந்தா போல் இருந்தது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொண்டு இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் நட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்த மண் கிடைச்சா கூட ரோஜா செடியை நடலாம். புதுசாக வாங்கினா எப்போவுமே கிணறு தோன்ற இடத்துல இல்லை வீடு கட்டுற இடத்துல மண் கிடைச்சா நீங்கள் ரோஜா செடி கொண்டு கொஞ்சம் போல் மேல் சாயிலில் போட்டு வைக்கலாம். அது கூட நல்லா செடிக்கு வேலை செய்யும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் சில டைமில் ரோஜா செடி கூட சரியாக வளராது. அதுக்கெல்லாம் டெய்லி கொடுக்கலான்னு சொல்கிறேன் நான். வெங்காயம் தோல் தண்ணி இது போலலாம் கொடுக்கலாம். அப்புறம் எப்சம் சால்ட் எல்லாம் கொடுத்தா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு கலந்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி விடலாம் சாயிலுக்குள்ளே. அது கூட நல்லா பெரிய பூ பூக்கும். இப்போ சாயில் எப்போவுமே கொஞ்சம் போல் எரு கொடுத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா டல்லாக இருக்கிற செடிக்கு அதிகமாக லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சரியாக வராது. அதுக்கு சொல்கிறேன். இப்போது இது போல் செடிங்களுக்கெல்லாம் கூட அழகு செடிங்களுக்கெல்லாம் நீங்கள் மணல் கலந்த மண் நட்டிங்கன்னா நல்லா வளரும். இது வீடு கட்டும்போது எடுத்த மண் நான் கொஞ்சம் போல் கொண்டு இந்த செடிக்கெல்லாம் அழகு செடிக்கெல்லாம் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு கொண்டு வச்சேன். இது லிக்விட் ஃபெர்டிலைசர் பாருங்கள், நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட கொடுத்துருக்குறேன். இந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கலந்து ரைஸ் வாட்டரும் கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் 3மே ஒரே டைம் கலந்து வச்சுட்டேன். 3 days 5 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். நான் அது போல் தான் கொடுத்தாச்சு. இதுக்கு இப்போ இன்னும் கூட இருக்குது, நிறைய செடி கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். எப்போவுமே ரொம்ப டார்க்காக கொடுக்காம லைட்டாக ரோஜா செடி கொடுக்கணும். கொஞ்சம் போல் 1 பங்கு தண்ணிக்கு ஒரு 5 பங்கு தண்ணி கலந்துட்டு, அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு 1 பங்கு லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் 5 பங்கு ப்ளைன் வாட்டருக்கு சேர்த்து கலந்துட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ், சின்ன தொட்டி அந்த 1 கிளாஸு, பெரிய தொட்டியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 2-3 கிளாஸ் ஊற்றலாம். அப்போ ரொம்ப நல்லது. ஏன்னா அது போல் கொடுக்கும்போது கூட இதில் நீங்கள் சப்போஸ் வாழைப்பழம் தோல் போடலாமன்னா போடலாம். இல்லைன்னா முழு வாழைப்பழமே கொஞ்சமாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் போல் நீங்கள் ஒரு அரை வாழைப்பழம் கலந்து இந்த தண்ணியிலே ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கலந்து செடி குத்தலாம். ஃப்ரெஷ்ஷாக தளிர் வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.